வணக்கம். நம்மள பத்தி நாம சேகரிக்கிற சின்ன சின்ன டேட்டா, அதாவது நம்மளோட தினசரி பழக்க வழக்கங்கள் எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு பவர்ஃபுல்லான ப்ளூ பிரிண்டா மாற முடியும்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். வெறும் நம்பர்ஸும் டெக்ஸ்டும் இருக்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் நிஜமாவே ஒரு கதையை சொல்ல முடியுமா? வாங்க, அதுக்குள்ள என்னதான் ஒளிஞ்சிருக்குன்னு நாமளே நோண்டி பாப்போம். இப்போ நீங்க பாக்குறீங்களா, இது ஒருத்தரோட டெய்லி ஹேபிட்ஸோட ஒரு பதிவு தான். பாக்குறதுக்கு வெறும் எண்களா குறிப்புகளா தெரியலாம். ஆனா இது ஒரு சூப்பரான புதிர். இந்த புதிரத்தான் நாம இன்னைக்கு விடுவிக்க போறோம். நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த டேட்டாக்குள்ள மறைஞ்சிருக்கிற எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த சில உண்மைகளை நாம வெளியே கொண்டு வரணும். வாங்க, அந்த வரைபடத்தை நாம ஒன்னா சேர்ந்து டீகோட் பண்ணலாம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முதல் தூண் என்ன தெரியுமா? அதுதான் நீரேற்றம், அதாவது போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது. இதுதான் எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன். இந்த டேட்டாலேருந்து நமக்கு முதல்ல கிடைச்ச தெளிவான இலக்கு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி. இது ரொம்பவும் குறிப்பிட்ட அளவிடக்கூடிய ஒரு கோல். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 250 மில்லிலிட்டர் அளவுள்ள 12 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். இப்படி ஒரு இலக்கு தெளிவா இருக்கும்போது அது ஃபாலோ பண்றதும் ரொம்ப ஈஸியாகிறது இல்லையா? இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க எவ்ளோ தண்ணி குடிச்சாங்கன்றது மட்டும் மேட்டர் இல்ல. நாள் முழுக்க ஒரு சீரான இடைவெளியில தண்ணி குடிக்கிற ஒரு ரிதம், ஒரு தாளத்தை இது காட்டுது. இது ஒரு தொடர்ச்சியான பழக்கமா இருந்திருக்கு. இப்போ இந்த குறிப்பை பாருங்களே, ஒரு செயல்பாடு, அதாவது யோகா, எப்படி நேரடியா தண்ணி குடிக்கிறதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு இது காட்டுது. பாத்தீங்களா, உடற்பயிற்சி செஞ்சா உடம்புக்கு தண்ணி தேவைன்னு தெரிஞ்சு ரொம்பவே கான்ஷியஸா செய்ற ஒரு பழக்கமா இது தெரியுது. இது தற்செயலா நடக்கல, இது ஒரு கட்டமைக்கப்பட்ட வழக்கம். சரி, தண்ணி விஷயம் ஓகே. வாங்க, நம்மளோட 2வது தூணுக்கு போகலாம். அதுதான் இயக்கம். இந்த வாழ்க்கை முறையில உடற்பயிற்சியை எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இங்கிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. இயக்கம்ங்கிறது 1 மணி நேரம் ஜிம்முக்கு போறது மட்டும் கிடையாது. அது நாள் முழுக்க நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கணும். முறையான பயிற்சிகளையும் நாள் முழுக்க சின்ன சின்ன நடைகளையும் இது அழகா பேலன்ஸ் பண்ணுது. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். டெய்லி டார்கெட் 6000 ஸ்டெப்ஸ் தான். ஆனா பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதை ஈஸியா தாண்டியிருக்காங்க. இதுதான் அந்த தொடர்ச்சியான இயக்கத்தோட பவர். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு சிஸ்டமுக்கே ஒரு ஆணிவேர் மாதிரி. நம்மளோட 3வது தூண் தூக்கம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த டைமிங்ல இருக்கிற கன்சிஸ்டன்சி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒரே டைம்ல ராத்திரி 10 மணில இருந்து 11:15க்குள்ள தூங்க போயிருக்காங்க. நல்ல தூக்கத்துக்கு இதுதான் முதல் படி. இப்படி ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சதுக்கு என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? அடேங்கப்பா, ஒவ்வொரு ராத்திரியும் 2 மணி நேரத்துக்கும் மேல ஆழ்ந்த தூக்கம், அதாவது டீப் ஸ்லீப் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, இது ஏதோ லக்ல நடக்கிற மேஜிக் இல்ல. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த தண்ணி, உடற்பயிற்சி, அப்புறம் இந்த கரெக்டான தூக்க நேரம், இது எல்லாமே சேர்ந்த ஒரு சிஸ்டமோட நேரடியான ரிசல்ட் தான் இது. இந்த மொத்த அனாலிசிஸ்லே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதுதாங்க. இங்க பாருங்க, 100% நாட்கள்ல 2 மணி நேரத்துக்கு மேல ஆழ்ந்த தூக்கம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 100% நாட்கள்ல மனநிலையும் குட்ன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆழமான தூக்கத்துக்கும் நல்ல மனநிலைக்கும் இருக்கிற கனெக்ஷனை இதை விட தெளிவா சொல்லவே முடியாது இல்லையா? சூப்பர். இப்போ இந்த டேட்டாலேருந்து நாம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நமக்கான ஒரு ஆரோக்கிய வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்களுக்குன்னு தெரிவான கோல் செட் பண்ணுங்க. 2, உங்க பழக்கங்களை ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. 3, உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த ஒரு ரிதமை கண்டுபிடிங்க. 4வது, ரொம்ப முக்கியமானது, தூக்கத்துக்கும் மனநிலைக்கும் இருந்த கனெக்ஷன் மாதிரி உங்க டேட்டாவுக்கு இடையில இருக்கிற தொடர்புகளை கண்டுபிடிங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஆரம்பிக்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. முக்கியமானது என்னன்னா, அது உங்களுடைய பயணமா, உங்களுக்கான டேட்டாவா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை நீங்க உங்க பழக்க வழக்கங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சா உங்களுடைய டேட்டா உங்களை பத்தி என்ன ஒரு அற்புதமான கதையை சொல்லும்? யோசிச்சு பாருங்க.